இங்கே இந்த பையன் குழந்தையா இருக்கும்போது இருந்தே இந்த ஆசிரமத்தெல்லாம் வளர்றான். இப்ப தத்தெடுத்து போகும்போது இந்த மதரை விட்டு பிரிய முடியாம ரொம்பவும் தவிச்சிட்டு இருக்கான். இருந்தாலுமே அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. இவனுமே மதரை மறக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்கலான்னு வரான். பார்த்தா அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே கதறி அழுகுறான். தென் அவங்களோட ரூமுக்கு போறான். ஆக்சுவலா இவங்க பெரிய சர்ஜனா இருப்பாங்க. அவங்களோட சர்டிஃபிகேட் எடுக்கிறான். அவங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் பத்தி எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்க அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே இவங்களும் வேற வழி நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. தென் இந்த பொண்ணுமே அங்க போய் பாக்குறா. அப்பதான் இவரு உங்க அப்பா தான் உயிரோட இருக்காரு, அப்புறம் எதுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு அவங்க அப்பாவோட இடத்த விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பா சைன் போட மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இடத்த விற்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா கத்திட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே போலீஸும் உள்ள போய் பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வருது. ஆனா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த அடையாளம் இவருக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. அதனால இவர் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹைதராபாத்ல இருந்து 3 பேர் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்ததா ஃபேக்ஸ் வருது. ஆனா தப்பிச்சு வந்த 3 பசங்கள்ல 2 பேர் மட்டும் சேஃபா இருக்கானுங்க. ஒருத்த மட்டும் மிஸ் ஆவறான். பார்த்தா அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர் ஆன ஆபீசர் இவனை கடத்தி வச்சிருக்காரு.